சார் தமிழ் நியூஸ் 27 சேனல் வந்து கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியை பிரேக் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரோடு பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் கேரளாவிற்கு சென்று கேரளாவில் விடுதியில் தங்கி அங்கே இருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கரு முட்டைகளை எல்லாம் விற்கிறது அப்படிங்கிறது எந்த மருத்துவமனை அப்படிங்கிற அளவிற்கு எடுத்து அது வந்து ஒரு பெரிய அளவில் இது பண்ணாங்க. தமிழ்நாடு கேரளாவிற்கு இடையில் அது வந்து சில இதெல்லாம் கூட நடந்தது, கடித பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டா மேம் நான் சொல்றது உங்களுக்கு நினைவு இருக்கும்? இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் போயிடுது. ஆமா, கிட்னியும் அதே மாதிரி தெலுங்கானால போயிட்டலாம் மல்டி. சார் அரசாங்கம் வந்து இதே மாதிரியான விற்பனையில குழந்தைகள் இருந்ததுனால, குழந்தை விற்பனை இப்படி சட்டவிரோதமா நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்சஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று உருவாக்குனாங்க. இப்போ மேடம் சொன்னாங்க ஒன் நேஷன் ஒன் பாலிசி. கரெக்டாக மேம்? இந்த ஆர்கனை வந்து எங்கே வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இந்த கெராலை வந்து நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னா அது இது வந்த பிறகு என்னாச்சு அப்படின்னா ஓரளவிற்கு சட்டவிரோதமான குழந்தைகள் விற்பனை ஓரளவு தடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா மேம் நான் சொல்றது? ஓரளவு தடுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு ரெகுலேஷன். ஆமா, ஓரளவு தடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல என்னன்னா சார், இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் லா எல்லாம் இவங்க 1994 இந்த சட்டங்கள் எல்லாம் உடல் உறுப்பு மாற்று சட்டங்கள் திருத்தங்கள் இதெல்லாம் கொண்டு வந்த பிறகும் கூட இங்க இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது சார். எனக்கு தெரிஞ்சு கோர்ட் வந்து நீ ஏன் கேஸ் இதில் ஃபைல் பண்ணலன்னு கேட்டதே இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு முன்னாலெல்லாம் கேட்டதே கிடையாது. இதுக்கு முன்னால் இந்த நீதிமன்றங்கள் பத்திரிக்கை படித்தது இல்லையா, டிவி பார்த்தது இல்லையாட்டு நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறோம். இந்த கேஸில் போதிய அளவு சீரியஸ் தன்மையை இந்த அரசு காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் முதல்லயே சொன்னேன், இதில் வந்து மிகவும் அலட்சியமான போக்கை கைப்பிடிக்கிறாங்க. என்னைக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நாங்கள் விசாரிக்கிறோம், தப்பு செய்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை பண்ண சொல்கிறத விட்டுட்டு அதில் வெறும் ப்ரொசீஜரல் வயலேஷன்ஸ் தானே சொன்னார். அதில் கிரிமினல் இது இருக்கிற மாதிரி எலிமெண்ட் இருக்கிற மாதிரி சொல்லவே. அப்போ அவர் தட்டி கழிக்கிறார். இதெல்லாம் சர்வசாதாரணம். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 நாளைக்கு மூடி வச்சுட்டு அப்புறம் 5ஆவது நாள் திறந்து விட்டுருவோம், மக்கள் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அலட்சிய போக்கோடு தானே கவர்மெண்ட் நடக்குது. இதில் எந்த அளவுக்கு சென்சிட்டிவ்னஸ் காட்டணுமோ அதை இந்த கவர்மெண்ட் காட்டல. அதுதான் நிஜம். அதனால தான் கோர்ட்டு வந்து சாதாரணமாக வந்து எப்போவுமே கடுமையான வார்த்தைகளை நீதிமன்றமோ நீதிபதிகளோ பயன்படுத்த மாட்டார்கள். இது மாதிரி ஒரு பொறுப்பற்ற வந்து முறையில் பதில் வந்துச்சுன்னா கோர்ட்டில் கேஸ் இருக்குது, பொறுப்பான அமைச்சர் அவர், நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு சொல்லலாம். இல்லைனா வந்துட்டு இதை வந்து தீவிரமாக விசாரணை பண்ணோம், இது சமுதாயத்திற்கு எதிராக இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய கொடுமை, இந்த அரசு இதை அனுமதிக்காதனால சொல்லியிருக்கணும். அவர் அதாவது வந்து என்னை விட பல மடங்கு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர். அவர் எப்படி பேசுகிறேன்னு சொல்லித்தர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பட் நான் ஆஸ் எ சிட்டிசனாக ஒரு மினிஸ்டர் வந்து இது மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர் சொல்லும்போது அதை சுட்டி காட்ட வேண்டியது என்னோட கடமை. இதில் வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக இதில் மாத்திரம் இல்லை. சிஸ்டர் சொன்னாங்க நமக்கு நாமே மக்களை தேடிய மருத்துவத்தில் மிக சிறப்பான திட்டம், அது நிச்சயமாக வந்து மிகப்பெரிய ஒண்டர்ஸ் பண்ண சந்தேகம் கிடையாது. பட் தெருவுக்கு தெரு சாராய கடையை திறந்தது எந்த கவர்மெண்ட்டு? தெருவுக்கு தெரு மதுவை விற்று இளைஞர்களை நாசமாக்கி தமிழ்நாட்டு இளைஞர்களோட வாழ்வை வந்து இருட்டாக்குறது எந்த கவர்மெண்ட்ஸு? இன்றைக்கி வந்து ஏன் கிட்னி ஏன் ஃபெயிலியர் ஆகுது? சிஸ்டர் சொல்லுவாங்க, டாக்டர் சொல்லுவார், எனக்கு அவ்வளோ கொஞ்சம் தான் அதை பற்றி எனக்கு நாலேஜ் இருக்குது. கிட்னி ஏன் ஃபெயிலியர் ஆகுது? எக்ஸசிவ் கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து ஃபுல்லாக சுகரு, ஃபுல்லாக சுகரு. அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு இல்லை வந்து நாங்கள் ஆர்கனில் வந்து தமிழ்நாட்டிலே சேர்ந்ததுன்னா ஆளை கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீ அவனுக்கு வந்து ஹார்ட் பம்ப் பண்ணுறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? புரியுது. நீங்கள் வந்து சார் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்க அத்தனை நிலைமைக்கும் காரணம் சாராய கடைகளும் சாராய போதையும் சாராய உற்பத்தியும் சாராய விநியோகமும் தான். ஏழைகள் ஏன் கிட்னி விற்க போகிறாங்க சொல்லுங்கள்? ஏன் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கா? கடன் சுமையில் அவங்க மாட்டுறாங்க. கடன் சுமையில் மாட்டும்போது அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. கடன்காரன் வந்து கழுத்து நெரிக்கிறான். ஒன்று நீ வந்து கடனை கொடு, இல்லை உன்னை கிட்னி அவனே ஏற்பாடு பண்ணிக்கொண்டான். சார் இல்லை சார், இப்போது அது அரசாங்கத்தினுடைய குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் ஜின்னாஸ் நீதிமன்றத்தில் சொல்லி இருப்பதாக பத்திரிகைகளில் பதிவாகி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நான் கேட்குறேன். இப்போ இதில் டோனர் வந்து ஆமாம் நான் பணத்துக்காக தான் விற்றேன் அப்படின்ட்டு சொல்லாமல் அப்படி ஒரு புகார் கொடுக்காம எனக்கு பண ஆசை காட்டி, இல்லைன்னா இப்படி வேணால் சொல்லலாம், எனக்கு பண ஆசை காட்டி என்னிடமிருந்து என்னுடைய சிறுநீரகத்தை பறித்து கொண்டார்கள் இப்படின்ட்டு ஒரு புகாரை கொடுக்காமல் இந்த இதில் நடவடிக்கை எடுக்க முடியாதா? 100% நடவடிக்கை எடுக்க முடியும் சார். வந்து அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு மாத்திரம் வந்து அது ஒரு ஊறு விளைவிக்கலை, சமுதாயத்துக்கே ஊறு விளைவிக்குது.
ஒரு மனுஷனை வந்துட்டு அவன் ஆசை காட்டினானா பணத்தை விற்றானா அது கிடையாது. அவன் பணத்தை விற்றது வந்துட்டு அவன் வந்து அட் பெஸ்ட் விட்னஸாக வருவான், அவ்வளோதான். பட் அஃபென்ஸ் பண்ணுறவன் யார்? எவன் டோனர் அந்த கிட்னியை வாங்கிக்கிறானோ அவன் தானே அஃபென்ஸ் பண்ணான். பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது அது வந்து என்ன, அது விற்கிற பொருளா? அது சட்டத்தை மீறி தானே. சட்டம் இருக்குது. சட்டம் வந்து என்ன சொல்லுது, நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், ரிஜிஸ்டர் இருக்குது, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் தரணும் அப்படின்னு சொல்லி இல்லாத போது 3வது அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வந்து இந்த டோனர்ஸ்லாம் வராங்க. நீங்கள் வந்துட்டு இது இம்மீடியட்டாக வந்துட்டு ஒருத்தனை கூப்பிட்டு வந்து பக்கத்து டேபிள் அவனை படுக்க வச்சு அவன் கிட்னியை எடுத்து எந்த டாக்டரும் வந்து டிஷ்யூஸ்லாம் வந்துட்டு வெரிஃபை பண்ணாத அந்த இதெல்லாம் வந்து பிளட்லாம் மேட்ச் ஆகாத இல்லாத பண்ண முடியாது. எடுத்தோன்னே இங்கேருந்து எடுத்து இங்கே வைக்கிற விஷயம் கிடையாது. அதனால் வந்து கண்டிப்பாக தெரியும், அவன் முகத்தை பார்த்தாலே தெரியும் இவன் ஏழை, இவன் கிட்னியை விற்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் படுத்துருக்கவன் கொடுத்த பணக்காரனாக இருக்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் டாக்டர்ஸுக்கு வந்து முழுசாக இதில் நாலேஜ் இல்லைன்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். பட் ஒன்றே ஒன்று, ஒருத்தர் ஒரு பிரிவு பண்ண தப்புக்காக வந்து மொத்த ஹாஸ்பிட்டலை மூடுறதுல வந்து அது சமுதாயத்துக்கு வந்து அது பாதிப்பை உண்டாக்கும். இல்ல கிரிமினல் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னா யார் மேல எடுக்கிறது சார்? பண்ண டாக்டர்ஸ் பேர்ல தான் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். இல்ல டாக்டர்ஸ் அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயர், ஒரு வேலைக்காரங்க மாதிரி ஒரு ரோல் வந்து டிமினிஷ்டு. டாக்டரே ஓன் பண்ணா அந்த ஓனர் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் இஸ் ரெஸ்பான்சிபிள். இல்ல அஃபென்ஸ் எங்க நடக்குது? அஃபென்ஸ் நடக்கிறது அந்த ஹாஸ்பிட்டல். இன்ஸ்டிகேஷன் யார்? ஹாஸ்பிட்டல். மீதி பேர்லாம் கருவிகள் தானே சார். ஹாஸ்பிட்டல் தான் நடத்துது. 5000 10,000க்கு பண்ணா பரவாயில்ல, 50 லட்சத்துக்கு 1 கோடிக்கு ஆசை யார் சார் ஏஜென்ட்டோட டீல் பண்றது? அது பெரிய மார்க்கெட்டிங்கே வச்சிருக்காங்களே, அவங்க எல்லாம் பிடிக்க வேண்டியதான். வாலண்டரி டோனரை பத்தி ப்ராப்ளமே கிடையாது. கமர்ஷியலா அதுவும் ஒன்றுக்குமே வந்து எதிர்க்கவே முடியாத அளவில் இருக்க ஒரு ஏழைகளை வந்து நீங்கள் ஆசை வார்த்தை காட்டியோ இல்லை வந்து மறைமுகமாக அவங்களுக்கு இதை கொடுத்தோ அப்படி தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர, வாலண்டரி டோனர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் தரதெல்லாம் யாருமே எதிர்க்க மாட்டாங்க. பணத்தை காட்டி ஆசை காட்டி அவங்கள வந்து ஒரு வியாபார பொருளாக மனிதர்களை ஆக்காதன்றது தான் நம்ம சொல்கிறதோட நோக்கம்.